ஆபிரகாமுக்கு என்ன குழந்தை இல்லை. இப்ப ஆபிரகாமை பார்த்து கடவுள் என்ன சொல்றாரு? ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒரு தலைமுறை அதிகம். பைபிள்ல சொன்ன தவிர்த்து வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு பாருங்க, குழந்தை இல்ல, சந்ததி இல்ல, தலைமுறை இல்ல, கற்பம் செத்து போச்சு, மலட்டுத்தன்மை எல்லாமே போயிடுச்சு. மருத்துவ ரீதியாக மெடிசன் ரீதியாகவோ அதை ஒரு அந்த அந்த அம்மாவை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பலத்தையோ கொடுக்க முடியாது, சாத்தியம் அல்ல. ஆனா பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். யாரு? கர்த்தர் ஒரு வயதான பாட்டிக்கும் வயதான தாத்தாவுக்கும் ஒரு சந்ததியை உருவாக்குகிறார். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நம்மளால முடியாது, நம்மளால செய்ய முடியாது, நம்மளால பண்ண முடியாது, இது நடக்காது, இது சாத்தியம் இல்லை அப்படியும் என்று சொல்லி நம்மளே ஒரு குறிக்கோளுக்குள்ள, ஒரு கண்ட்ரோலுக்குள்ள, ஒரு கட்டத்துக்குள்ள, ஒரு ரவுண்டத்துல நம்மளே சுத்தி திரிகிறோம். ஆனா தேவனிடத்துல கொடுத்து பாருங்க, எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவரால் முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வயசாயிருச்சு, சாராளுக்கு வயசாயிருச்சு. இருவருக்கு என்ன பண்ண முடியாது? ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்குரிய பலனே இல்லை, சாத்தியம் இல்லை, சாத்தியக்கூறு இல்லை. மனித ரீதியாகவோ சரீர ரீதியாகவோ மன அளவாகவோ உங்க உடம்புல பல அளவோ எதுவும் இல்லை. ஆனா பைபிள் வசனம் சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான். ஆமென், அல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு, அநேக தேச மக்களுக்கு நீ தகப்பனாவா என்று சொல்லி தேவன் தீர்மானிக்கிறார். தேவ பார்வை வேற, தேவ தரிசனம் வேற, நம்ம தரிசனம் வேற. நம்ம தரிசனம் எல்லாம் ஒரு கூரை வீடு கட்டினாலே போதும், ஒரு ஓட்டி வீடை கட்டினாலே போதும்னு நம்மளுடைய தரிசனம். ஆனா தேவ பார்வை தரிசனம் நீ மாடி வீட்டில் இருக்கணுங்கிறது தரிசனம். ஆமென், அல்லேலூயா. நீ ஏதோ ஒரு ஓட்ட சைக்கிள் கிடைச்சா போதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, தேவ பார்வையில நீ கார்ல போகணும், நீ பைக்கில் போகணுங்கிறது அவருடைய தரிசனம். அவருடைய நோக்கமே அதான். அவருடைய தரிசனத்தை நீங்க புரியணும். ஆமென், அல்லேலூயா.